ரீசெண்டா தமிழ் சினிமா ரிலேட்டடா வந்திருக்க அப்டேட்ஸ் எல்லாம் இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம். அஜித் படத்துடன் மோதும் தனுஷ் படம். ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல அஜித் நடிச்சிருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே ஏப்ரல் 10 தனுஷ் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க இட்லி கடை படமும் ரிலீஸ் ஆக போதாம். இதுல எந்த படம் வின்னர் ரன்னர் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். வணங்கன் படத்தின் பாடல் வெளியீடு. பாலா டைரக்ஷன்ல அருண் விஜய் லீட் ரோல் நடிச்சிருக்க படம் தான் வணங்கான். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. வணங்கன் படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில படத்துடைய பாடல்களான இறைநூறு மற்றும் மௌனம் போல அப்படின்னு 2 பாட்டோட லிரிக்கல் வீடியோ இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மெட்ராஸ்காரன் படம் ட்ரெய்லர் வெளியீடு. வாலி மோகன்தாஸ் டைரக்ஷன்ல மலையாள நடிகரான ஷான் நிகாம் நடிச்சிருக்க படம் தான் மெட்ராஸ்காரன். இந்த படத்துல கலையரசன், நிகாரிகா கோனிடாலோ, ஐஸ்வர்யா தத்தா, பாண்டியராஜன், கருணாஸ் இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்களாம். சாம்சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்க இந்த படம் வர ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில படத்துடைய ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. கிங்ஸ்டன் படம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். கிங்ஸ்டன் ஜிவி பிரகாஷோட 25வது படம். இந்த படத்தை கமல் பிரகாஷ் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல திவ்யா பாரதி ஹீரோயினா நடிக்கிறாங்களாம். 2021 திவ்யா பாரதியும் ஜிவி பிரகாஷும் ஒன்னா நடிச்ச பேச்சுலர் படம் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. புஷ்பதி ரூல் படத்துடைய 32வது நாள் வசூல். டைரக்டர் சுகுமார் டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் நடிச்சு கடந்த மாசம் ரிலீஸ் ஆன படம் தான் புஷ்பதி ரூல். இந்த படம் ரிலீஸ் ஆகி 32 நாள் ஆக போது இதுவரைக்கும் படம் 1831 கோடி கலெக்ட் பண்ணிருக்காம். டாக்ஸிக் படம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். கேஜிஎஃப் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறமா நடிகர் யஷ் நடிச்சிட்டு இருக்க படம் தான் டாக்ஸிக். இந்த படத்தை டைரக்டர் கீதா மோகன்தாஸ் டைரக்ட் பண்றாரு. சில மாதங்களுக்கு முன்னாடியே இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கி இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ஜனவரி 8 யஷோடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜனவரி 8 காலையில 10:25 ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க படத்துடைய படக்குழு. கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆவதில் சிக்கல். டைரக்டர் சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண் நடிச்சிருக்க படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படம் ஜனவரி 10 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில இந்தியன் 3 படத்தை எடுத்து கொடுக்காம தமிழ்நாட்டில் கேம் சேஞ்சர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்களாம். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். சூர்யா 45 படத்துல வில்லனாக நடிக்கும் நடிகர் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சிட்டு இருக்க படம் தான் சூர்யா 45. இந்த படத்துல ஹீரோயினா த்ரிஷா நடிக்கிறாங்க. படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி இப்போ போயிட்டு இருக்கு. இந்த நிலையில படத்துடைய வில்லனா ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறதா தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஆர்ஜே பாலாஜி படத்துல வக்கீலா நடிக்க போறாராம்.